ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப அருமையான ரவை ஜவ்வரிசி வச்சு ஒரு வத்தல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒன்றும் வெயிலில் காய போடணுன்றது தேவையில்லை, நம்ம வீட்டிலே வச்சு காஞ்சிரும். இது நல்லாவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லாயிருக்கு, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாயில் போட்டாலும் நல்லா வெண்ணெய் மாதிரி கரைஞ்சிடும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் அளவுக்கு ரவை, அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி, 7 பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை, ஜவ்வரிசி இது ரெண்டுமே போட்டுட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா இதுக்கு நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே எடுத்துருக்க ரவை அப்புறம் ஜவ்வரிசி இது ரெண்டுமே சேர்ந்து 1 கப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மெஷர்மெண்ட்டு. 1 கப்பு ஜவ்வரிசி ரவைக்கு 9 கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மெஷர்மெண்ட்டு ரொம்ப நல்லா வரும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி அரைச்சிக்கலாம் நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இது இருக்கட்டும். நம்ம இப்போ ஒரு குக்கரில் மெஷர்மெண்ட் 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குக்கராச்சும் எடுத்துக்கோங்க, இல்லைனா நல்லா கனமாக இருக்கிற பாத்திரமானாலும் சரி தான் ஃப்ரெண்ட்ஸ். 6 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க, இதில் போதும். இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும், நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவை ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இன்னும் பேலன்ஸ் இருக்கிற 1 கப்பு தண்ணியை அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே ஊற்றிட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நான் இங்கே மாவு ரெடி பண்ணுறதுக்கு 3 கப் தண்ணி, குக்கரில் 6 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். கரெக்டாக இருக்கும் 9 கப்பு தண்ணி. இங்கே பாருங்கள், மாவு ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் மாவை சேர்த்துடலாம். மாவை சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாத மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது உருண்டை கட்டக்கூடாது, உருண்டை கட்டினா நல்லா இருக்காது. அதனால் கைவிடாத கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் வேகட்டும், ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை அடி பிடிக்காத கலந்து விடுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், எள்ளு, நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை நான் இந்த மாதிரி 1-2 மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தூளுப்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த அரை டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பே கரெக்டாக இருந்தது டேஸ்ட்டு. இப்போ போட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொஞ்சமாக ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படியே சூடாக ஊற்றினோம்னா நல்லா இருக்காது. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நான் இங்கே ஒரு வெள்ளை வேஷ்டியை தண்ணியில் அழிச்சு போட்டிருக்கேன். அப்படியே ஈரமாக தான் இருக்குது வேஷ்டி கொஞ்சமாக. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வத்தல் மாவை இதில் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது வேண்டாம், ஏன்னா ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லா இருக்காது, ரொம்ப மெலிசாயிடும், எடுக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாமே ஒரு குழி கரண்டி வச்சு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். மீடியம் சைஸ் கரண்டியாக வச்சுக்கோங்க போதும், ரொம்ப பெருசு வேணாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இந்த மாதிரி ஊற்றுனதாக இருக்குது. இது அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாளைக்கே வீட்லேயே காஞ்சிரும், நல்லா இருக்கட்டும், காயட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறுநாளைக்கு நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை வந்து பின்னாடி பக்கமாக திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிக்கலாம். நம்ம இதுக்கு ரொம்ப அதிகமாக ஊற்றினா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி தொளிச்சிக்கலாம் போதும், ஈரமாக வர வரைக்கும். இப்போ இதை ஒவ்வொன்றா எடுத்துடலாம். நம்ம நல்லா ஈஸியாகவே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் கஷ்டம் இல்லை, நல்லா ஈஸியாகவே வந்துடும். பாருங்கள், இவ்வளோ நல்லா உடையாத வந்துட்டுருக்கு. செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இதே மாதிரி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ மெலிசாக. இப்போ எல்லாமே இதே மாதிரி எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சிடலாம். நம்ம இப்போ எல்லாமே எடுத்து இந்த மாதிரி தட்டில் போட்டு ஃபேன் காற்றுலேயே 4 நாள் நல்லா ஆறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்களுக்கு நல்லா வெயில் அடிக்குதுன்ற மாதிரி இருந்தால் ஒரு 2 ஹவர் மட்டும் வெளியில் வெயிலில் வச்சு உள்ளே எடுத்து வச்சுடுங்க போதும்.
இது நம்ம அப்பத்துக்கு செஞ்சுக்கிறதுனால நல்லாவே தான் இருக்கும். ஒரு 4 மாதம் வரைக்கும் நல்லாவே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நல்லா காஞ்சிருக்கு இப்போ இது எனக்கு. பாருங்கள் எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நான் போடுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். எண்ணெய்னா கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வத்தலெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள் எல்லா வத்தலையுமே இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ வத்தல் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கினா நல்லாயிருக்கும். இதில் நம்ம போட்டிருக்கிற எள்ளு, கருவேப்பிலை, சீரகத்தினால அது ஃப்ளேவர் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ருசியான ரவை ஜவ்வரிசி வத்தல் ரெடியாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரி இருக்கட்டும். நன்றி.